அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை விமர்சிக்கிறது, எதிர்த்து பேசுறது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று தான். ஆனால் அதே சமயம் தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவரை பாராட்டுறது, அவர் செய்கிற செயலை இவர் பாராட்டி பேசுறது, நானும் அதை போலவே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறது எல்லாமே அரசியலில் ரொம்ப முக்கியமான பண்பாக பார்க்கப்படுது. இதையும் தாண்டி இன்னொரு மாநில தலைவர் நம்ம மாநில தலைவரை பாராட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப அரிதானது, ரொம்ப சிறப்புமிக்கது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு பாராட்டை தான் பீகாரை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோவானது ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த இடத்துல பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்க்ளேவில் பேசியிருக்காரு. அது இந்தியா முழுக்க ஒளிபரப்பாகக்கூடிய கான்க்ளேவ். அந்த கான்க்ளேவில் போய் ஸ்டாலினுடைய சிறப்பையும் ஸ்டாலின் தான் இருக்கிறதுலே சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த வீடியோவானதா இப்போ வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய பின்னணியை பற்றி பார்த்தோம்னா நியூஸ் 24 சேனல் ஒரு கான்க்ளேவ் ரெடி பண்ணுறாங்க. அந்த கான்க்ளேவில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசுகிறாரு. அந்த கான்க்ளேவில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிறந்த முதலமைச்சர்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு இந்த நாட்டுடைய சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை தான் சொல்லுவேன். அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பீகார் முதல்வர் வெளிநாட்டுக்கு போய் முதலீட்டை ஏற்க முயற்சி செய்கிறது கிடையாது. ஆனால் ஸ்டாலின் தன்னுடைய மாநிலத்துக்காக வெளிநாடுகளுக்கு போய் முதலீட்டாளர்களை சந்தித்து முதலீடுகளை கொண்டுட்டு வராரு. நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட எங்கள் முதல்வர் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. எனவே பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அப்படிங்கிற சமயத்தில் இப்போது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த வகையில் பாராட்டி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா இவர் ஸ்டாலினை ஒரு பக்கம் பாராட்டுறாரு, அதே சமயம் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமாரை அதை வச்சு விமர்சனமும் பண்ணுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் கூற்றாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி மக்கள் நலனில் யாரெல்லாம் அக்கறை கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அதுக்காக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எங்கே போனாலுமே மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செயல்கள் மூலமாக நிரூபிச்சிருக்காரு. அப்படிங்கிறதான் இங்கே தவிர்க்க முடியாத உண்மையாக இருக்குதுங்க. தவிர்க்க முடியாத உண்மையாக அது மக்களுக்கு மட்டும் கிடையாது, தலைவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தான் இப்போது தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அவர் பண்ணுற செயல்பாட்டை எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் தான் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்கிறாரு. இது இவர் மட்டும் சொல்கிறது கிடையாதுங்க. பத்திரிகைகள் நடத்தின சர்வேல கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்ற முதலமைச்சர்கள் பட்டியலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்கிறாரு. சரி, தேஜஸ்வி பாராட்டுற அளவுக்கு அப்படி என்னப்பா வெளிநாட்டில் பயணம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். அதுக்கான தரவுகள் அப்படிங்கிறது செய்திகளில் கொட்டி கிடக்குதுங்க. கடந்த 2021 இப்போது 2025 வரைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட பல முக்கியமான பயணங்களை பற்றி பார்த்தோம்னா, கடந்த 2022 மார்ச் மாதம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு போய் துபாய் எக்ஸ்போவில் கலந்துக்கிட்டு அங்கே 6 அக்ரிமெண்ட்டுகளை சைன் பண்ணி 6100 கோடிகளுக்கு முதலீட்டை ஏற்றுட்டு வந்தார். மேலும் அந்த முதலீடானது 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்குனுச்சு. அடுத்து 2023 மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கு போய் சிங்கப்பூரில் ஒரு அக்ரிமெண்ட்டும் ஜப்பானில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போட்டு மொத்தம் 1342 கோடிகளுக்கு முதலீடை ஏற்றுட்டு வந்தார். அதன் மூலமாக 2000 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்து 2024 ஜனவரியில் ஸ்பெயினுக்கு போனார். அங்கே 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு 3440 கோடிகளுக்கு முதலீடு ஏற்றிட்டு வந்தார். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஸ்பெயினில் அப்போது பொருளாதார நெருக்கடிகள் நிலவிட்டு வந்துச்சு. அந்த சவால்களுக்கு மத்தியிலையும் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நிலையான தொழில் சூழலை விலக்கி புதிய முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தார். மேலும் அதே வருஷம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பரில் அமெரிக்காவுக்கு 14 நாள் பயணம் போய் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக 7616 கோடிகளுக்கு முதலீடு ஈர்த்துட்டு வந்து 11,500 வேலை வாய்ப்புகள் உருவாகிற அளவுக்கு அந்த அமெரிக்க பயணமானது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அவருடைய பயணங்கள்லேயே இதுதான் ரொம்ப முக்கியமான பயணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் அந்த பயணத்தில் கூகுள், ஆப்பிள், கேட்டர்பில்லர், ஃபோர்டு, ஃபார்ச்சூன் போன்ற 500 நிறுவனங்களோட உடன்பாடுகள் ஏற்பட்டு அக்ரிமெண்ட் போட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்தார். மேலும் சென்னையை விட்டு வெளியே போன ஃபோர்டு நிறுவனத்தை சமாதானப்படுத்தி அவங்களுடைய நிலையை மாற்றிக்க வச்சு இப்போது தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆலையை மீண்டும் திறந்துருக்கிறாங்க. இதுக்கு தான் அந்த பயணம் ரொம்ப முக்கியத்துவ பயணமாக பார்க்கப்படுது. மேலும் சமீபத்தில் நாம் பார்த்துருப்போம், 2025 ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 8 வரைக்கும் ஜெர்மனி மற்றும் யூகேவுக்கு போய் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டு அதன் மூலமாக 15,516 கோடிகளுக்கு முதலீடு ஈர்த்துட்டு வந்தார். அந்த முதலீடுகளின் மூலமாக 17,613 வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. முக்கியமாக கவனிச்சோம்னா BMW, ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற நிறுவனங்களோட சேர்ந்து பசுமை தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டு முதலீடுகளை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி அந்த பயணத்தில் ஒரு முக்கியமான முயற்சி எடுத்திருந்தாங்க. எனவே இப்படி கடந்த 5 வருஷத்தில் முக்கியமான பயணங்களை மேற்கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டு அதன் மூலமாக இங்கே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தொழில் வளத்தை உருவாக்குற வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. மேலும் இந்த வெளிநாட்டு பயணங்கள் மூலமாகவும் இந்த முதலீடுகள் மூலமாகவும் சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் மட்டும் மாற்றம் ஏற்படல,
அதோட சேர்த்து திருச்சி, மதுரை, கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, திருநெல்வேலி, ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்கவே பல்வேறு இடங்கள்லையும் தொழிற்சாலைகளை அமைக்கிறது, புதிய தொழில்களை தொடங்குறது அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. இதன் மூலமா ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய நம்பிக்கையா இருக்குதுங்க. அந்த குறிக்கோளை முன் வச்சு தான் இந்த மாதிரியான பயணங்கள் அமையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரியான ரிசல்ட்டும் இப்போ வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. முதலீடு சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் எப்படி இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே அவரை இந்தியா முழுக்க அறியப்படக்கூடிய தலைவராக மாற்றிருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த திட்டங்களுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அதை மற்ற மாநிலங்களே செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ்நாடு முழுக்கவே பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான துறையாக பார்க்கப்படுது. இந்த திட்டத்தை முன் வச்சு தான் மகாராஷ்டிராவில் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து பீகார்லையும் இப்போ அதே மாதிரியான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுவும் என்டிஏ கூட்டணியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதன் மூலமாக எதிரிகளால் கூட நிராகரிக்க முடியாத ஒரு தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புகழ் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் விடியல் பேருந்து திட்டம், அந்த திட்டத்தை பின்பற்றி தெலுங்கானா அரசு, கர்நாடகா அரசு, டெல்லி அரசு அப்படின்னு சொல்லி எல்லா அரசுகளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பின்பற்றதை பார்க்க முடியுது. அதுக்கடுத்து பார்க்கும்போது காலை உணவு திட்டமானது பள்ளி மாணவர்கள் மத்தியில் பல்வேறு வகையில் தாக்கங்களை செலுத்தியிருக்குது. அவங்களுடைய படிப்பு திறனை ஊக்குவிச்சிருக்குது, பசியை போக்கியிருக்குது, அவங்க கற்றல் திறன் இதன் மூலமாக எப்படிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த திட்டத்தை பின்பற்றி பீகாரில் இந்த திட்டம் கொண்டு வரப்படணும்னு சொன்னது இந்தியா கூட்டணி கிடையாது, என்டிஏ கூட்டணியை சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சுட்டு அதே வாயாலேயே ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டத்தெல்லாம் நாங்களும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தனி தைரியம் வேணுங்க. ஆனால் கூச்சமே இல்லாமல் பீகார் தொழிலாளர்களை தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் அவருடைய அரசு துன்புறுத்துது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பொய் பேசி வச்சிருந்தாரு. அத்தகைய தலைவரை கூட்டிகிட்டு வந்து பீகார்லலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறினாரு. ஆனால் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ இருக்குங்க, பீகார் மக்களே மோடி அவர்கள் சொல்கிறது பொய், அவரை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. ஆக ஒரு பக்கம் இவங்களுடைய கண்ணீரும் செல்லுபடியாகலை, இன்னொரு பக்கம் அவருடைய திட்டத்தை இவங்க எடுத்து பயன்படுத்திக்கிட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. எனவே இந்த திட்டத்தெல்லாம் தாண்டி புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை கல்விக்காக கொண்டு வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ரிசல்ட்டாக நம்ம வருஷம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எனவே ஒரு பக்கம் முதலீடாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, சமூக முன்னேற்றத்துலையும் சரி, எல்லா வகையிலுமே எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பல்வேறு சமூக நல திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதை கடந்த 4 வருஷமாக செயல்படுத்திட்டு வராங்க. இந்த செயல்பாடுகள் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பேரை இந்தியா முழுக்க ஒழிக்க செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. பீகாரில் போய் பிரதமர் மோடி அவர்கள்லாம் இவருடைய பேரை சொல்லி அழுதுட்டு இருக்கிறாரு. எப்படியாவது இவங்க மேலே வெறுப்பு உண்டாக்கி நம்ம ஓட்டு வாங்கிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது ராஜா அப்படிங்கிறது தான் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பீகாரில் வருங்கால முதல்வராக பார்க்கப்படுகிற தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுது. எனவே சொல்கிறத தாண்டி செயல் மட்டும்தான் காலத்துக்கும் நிற்கும் அப்படிங்கிறத தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறாரு. அதுக்கான பலனை தமிழ்நாடு அறுவடை செய்து இந்திய தலைவர்களும் அதை கண்கொண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அதை பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியாவில் நிலவிட்டு வர ஒரு சூழலாகவே மாறிட்டு இருக்குதுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டை பின்பற்றி மற்ற மாநிலங்கள், மற்ற தலைவர்கள் யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சி பல முன்னேற்றங்களை காணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.